ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அன்சானா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மலையாள மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி அநேகமாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இது ரிலீஸ் ஆச்சா நேற்று தான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு மூவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி ஜாதகம் அப்படிங்கிற ஒரு மூவி. இதில் ஹீரோ யாருன்னா வினித் ஸ்ரீனிவாசன். நான் சும்மா ட்ரெய்லர் சும்மா யூடியூப்ல ஏதோ மலையாள மூவி ட்ரெய்லர் பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் மூலியமா நான் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மூவி பார்த்தேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம்ம காமெடி. வினித் ஸ்ரீனிவாசன் ஆக்டிங் பின்னி எடுத்திருப்பாரு. ஒரு 37 வயசான ஒரு ஆள், இன்னும் மேரேஜ் ஆகலை. இவர் போடுற கண்டிஷனுக்கு பொண்ணு எங்கேயும் கிடைக்கல. இன்னும் அந்த கண்டிஷனை விடாமல் நான் வந்து அந்த கண்டிஷனில் இருக்க பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் அட்டகாசம் பண்ணியிருப்பார் ஆக்டிங்கில். நிக்கிலா விமலன், அதாவது அந்த வாழை ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க தான் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. பட் அவங்க பேரான்னு கேட்டால் பேர் கிடையாது. பேர் நிறையா இருக்கு. கைடு லோகர் டிராகன் ஹீரோயின், என்னடா இந்த பொண்ணுலாம் இதில் நடிச்சிருக்கா, இப்போ டிராகன் ஃபர்ஸ்ட் படம் இல்லையா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணும் ஒரு பார்ட். இதில் நிறையா ஹீரோயின்ஸ்லாம் வந்து போகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா வினித் ஸ்ரீனிவாசன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னி பெடல் எடுத்திருப்பார் ஆக்டிங்கில். அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். ஒரு சில இடத்துல அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. த்ரூ அவுட் படமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா அவரை சுற்றி இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே காமெடி பண்ணுவாங்க இந்த மூவியில். ஜாலியாக உட்காந்து ஒரு ஃபேமிலியோட உட்காந்து சிரித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஜாதி ஜாதகம். இது வந்து இன்னும் எந்த ஓடிடிலையும் வரல. மேபி ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் அமேசான் இல்லாட்டி மனோரமா மேக்ஸில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஜாலியாக வந்து ஒரு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய மூவி தான் இந்த ஒரு ஜாதி ஜாதகம் மூவி. வினித் ஸ்ரீனிவாசனுக்காக இந்த படம் பார்க்கலாம். இது தேட்டரில் வந்தது கூட தெரியல நிறைய பேர்த்துக்கு. மேபி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியல, மேபி மலையாளத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கறதுனால தான் வந்து அதை வந்து நம்ம மலையாள மூவிஸ் எல்லாம் ரக்கச்சித்திரம், பொன்மான் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூவி அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கும் தெரியாமல் போச்சு. நேற்று ஏதோ எதார்ச்சியாக வந்து யூடியூப் பார்க்கறதுனால அந்த மூவியோட ரிவ்யூ பார்த்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த மூவி தான். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவி, நல்லா இருக்குது, பயிர் குழுங்க சிரித்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த மூவி கொடுக்கும். தமிழ் டப்பிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து தமிழ் டப்பிங் இல்லை, மலையாளத்தில் தான் இருக்குது, வித் சப்டைட்டிலோட இருக்குது. மேபி டெலிகிராம் அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மேபி அந்த படம் இருக்கலாம். இல்லாட்டி வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து அமேசான்லேயே அது ரிலீஸ் ஆகும். அதில் வந்து கூட நீங்கள் வந்து ஓடிடியில் வந்து உட்காந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறக்கூடிய படம் தான் வந்து ஒரு ஜாதி ஜாதகம். சாங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோலாம் இல்லை, பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸ்டோரியும் ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு 37 வயசு கல்யாணம் ஆனவனுக்கு எப்படி கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஒன்லைன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் உட்காந்து ஃபேமிலியோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மேபி ஓடிடியில் வரும்போது தமிழ் டப்பிங் வரலாம், அது பற்றி எனக்கு தெரியல. ஸோ இந்த மூவி வந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ஆர் வெப் சீரிஸ் ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.